வணக்கம். நான் டாக்டர் பிரபா, மன்னன் பாலிகிளினிக். இன்னைக்கு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஆண்களை விட பெண்களுக்கு மட்டும் அதிகமா சிறுநீர் தொற்று ஏற்படுது? அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறது தான். ஸோ வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன் விமென் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் யூரித்ரா. பெண்களுடைய சிறுநீர் குழாய் மிகவும் சிறியது ஆண்களை விட. ஸோ அதனால வெளியில இருந்து இன்ஃபெக்ஷன் சீக்கிரமா பெண்களுக்கு பிளாடருக்கு வருது. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருதுக்கு. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ். அதாவது இப்போதைக்கு நம்ம குழந்தைய தள்ளி போடணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் யூஸ் பண்ற சில மெத்தட்ஸ். அதாவது சில கிரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெர்மிசைடல் கிரீம்ஸ். அதுக்கப்புறம் டயப்ரம்னு ஒரு ஒரு சாதனம் இருக்கு. அதை யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வெளியில இருந்து யூஸ் பண்ற சாதனங்கள். இதனால சிறுநீர் தொற்று அதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ். இன்னைக்கு நிறைய பேர் டயபெட்டிக். பட் எஸ்பெஷலி விமன் டயபெட்டிக்கா இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பிளட் சுகர்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வர முதல் அறிகுறி பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் தான். பெண்கள் யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமா சீக்கிரமா பிக்கப் பண்ணுவாங்க பிளட் சுகர்ஸ் ஹையா இருந்துச்சுன்னா. அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா இம்யூன் டிசார்டர்ஸ். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிற சில நிலைகள் பார்த்தீங்கன்னா எஸ்எல்இ, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போ எல்லாம் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும்போது ஈஸியா பிக்கப் பண்ற முதல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது பர்சனல் ஹைஜீன். அதாவது சுத்தமா வச்சுக்க வேண்டிய அவசியம். பெண்கள் அடிக்கடி யூரின் போவாங்க. பட் யூரின் போயிட்டு எவ்ரி டைம் அதை வாஷ் பண்ணி நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அதுவும் ஒரு முக்கியமான அவசியமான காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரினை அடக்குறது. பெண்களுக்கு வந்து இந்த கிட்னில கல்லு இருக்கிற டைம்ல ஃப்ரீயா யூரின் போக மாட்டாங்க. அடக்கி வைப்பாங்க. யூரின் போயிட்டு வந்தாலே எனக்கு வலிக்கும் அப்படின்றதுனால. அது இல்லாம எங்கேயாவது பப்ளிக் பிளேசஸ் போயிருக்காங்க. ஒரு மால், ஒரு தியேட்டர் எங்கேயாவது போயிருக்கீங்க. அங்க வந்து சரியான டாய்லெட்ஸ் இல்ல அப்படின்னா, அதுக்காக நம்ம யூரின் அடக்குறோம். ஸோ இப்படி யூரின் அடக்கும்போது அது நமக்கு சிறுநீர் பையில தொற்று ஏற்படுத்தும். ஸோ இது கூட ஒரு முக்கியமான காரணம் தான். இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவருடைய நம்மளோட தாம்பத்திய உறவு ஈடுபடும் போதும் இந்த மாதிரி அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. கடைசி காரணம் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ். மெனோபாஸ் அப்போ விமென்க்கு ஈஸ்ட்ரோஜன் என்று சொல்லப்படுற ஹார்மோன் லெவல் உடம்புல கம்மியா இருக்கும். அதனால அவங்களுடைய வெஜினா, அவங்களுடைய யூரித்ரா இதெல்லாமே வறட்சியா அதாவது ட்ரையா இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயும் அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளவு காரணங்கள் இருக்கு அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் விமென்க்கு வரதுக்கு. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்? அடுத்து அந்த வழிகளை தான் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்கள் யூரின் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். உங்களுடைய இம்யூனிட்டி கம்மியா இருக்கு, ஏதாவது இம்யூன் டிசார்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறதுக்கான மருந்துகளை உங்க டாக்டர் ஆலோசனை பெற்று அதை எடுத்துக்கணும். அடுத்தது பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இந்த மாதிரி வெளியில இருந்து யூஸ் பண்ற டயப்ரம், ஸ்பெர்மிசைட்ஸ் போன்ற சாதனங்களோட ஏதாவது மருந்து மாத்திரைகளை நீங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கலாம். அண்ட் நீங்க டயபெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னா உங்க பிளட் சுகர்ஸை எப்பவும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அடுத்தது பர்சனல் ஹைஜீன். எவ்ரி டைம் நீங்க யூரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த இடம் ட்ரையா இருக்கணும். ஸோ டவல் அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி எவ்ரி டைம் அந்த இடம் ட்ரையா வச்சுக்கணும். முக்கியமான விஷயம் டெட்டால் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா எவ்ரி டைம் யூரின் போற சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா நீங்க அதை அடக்காம யூரின் டெஃபினட்டா அவாய்ட் பண்ணணும். ஸோ இவ்வளவும் நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வராம நீங்க உங்களை பாதுகாக்க முடியும். நன்றி.